அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வழியாக நடந்து முடிந்தது. அதன் முடிவில் அறிவிக்கப்பட்டு மத்தியில் புதிய அரசாக மீண்டும் 3வது முறையாக மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இதெல்லாம் அடைந்த விஷயம்தான். தேர்தல் முடிவு வெளியான பின்பு கூட்டல் கழித்தல் கணக்குகள், வெறுக்கல் வகுத்தல் கணக்குகள், சரிவிகித கணக்குகள் எல்லாம் எல்லா கட்சியிலும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தலைவர்களுக்கிடையே. அதற்கு காரணம் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்ட ஆற்றல் அசோக்குமார். பெரிய கோடீஸ்வரரான செல்வந்தரானவர் 650 கோடிக்கு மேல் சொத்து இருப்பதாக கணக்கை காட்டியிருந்தார் தேர்தல் கமிஷனுக்கு. தானே செலவு செய்து கொள்வதாகவும் தொகுதியை பார்த்துக்கொள்வதாகவும் எடப்பாடியிடம் வாக்களித்துவிட்டு அந்த வாக்கின்படி அவர் நடக்கவில்லை என்பதும் எடப்பாடியாருக்கு ஒரு கடும் கோபத்தில் இருக்கிறதாம். தேர்தல் முன்பு தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பாகவே அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்படும் ஆற்றல் அசோக்குமார் தான் என்று அதிமுக தொண்டர்களிடையே பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதை அவமதிக்கும் விதமாக எடப்பாடியாரும் அதேபோல் அவரை வேட்பாளராக அறிவித்தார். ஈரோடு நகரில் 10 ரூபாய்க்கு இலவச 10 ரூபாய்க்கு சாப்பாடு, மலிவு விலை சாப்பாடு, இலவச மருத்துவ சேவை மற்றும் கோயில் குளங்களுக்கு நிதி கொடுப்பது, கும்பாபிஷேகம் நடத்துவது என்று ஈரோடு தொகுதியில் அவர் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்க வேண்டும் என்பதற்காக களம் கட்டி அந்த தொகுதிகள் மட்டும் இலவச சேவைகள் செய்து கொண்டிருந்தார். இதெல்லாம் அறிந்த விஷயம்தான் எல்லோரும். ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக அமைந்ததால் ஆற்றல் அசோக்குமார் படு அப்செட்டில் இருந்தாராம். 2,36,566 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக பிரகாஷிடம் ஆற்றல் அசோக்குமார் தோல்வியடைந்துள்ளார். 5,62,339 ஓட்டுகள் திமுக வேட்பாளர் பிரகாஷ் பெற்றிருந்தார். ஆற்றல் அசோக்குமார் 3,32,773 ஓட்டுகள் பெற்றிருந்தார். அதாவது இருவருக்கும் இடையே வித்தியாசம் 2,36,566 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார் ஆற்றல் அசோக்குமார். இது அறிந்த விஷயம்தான். இது என்ன லேட்டஸ்ட் விஷயம் என்றால், அதிமுகவில் பல வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அனைவரும் அங்கிங்கே அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கும் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தும் தங்களுக்காக பாடுபட்ட அதிமுக மூத்த அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களாம். ஆனால் ஆற்றல் அசோக்குமார் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பும் ஒருமுறை கூட தலைமையை தொடர்பு கொள்ளவில்லையாம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சந்திக்க முயற்சி செய்ததோ இல்லை என்கிறார்கள் இந்த வட்டாரத்தில், அதிமுக வட்டாரத்தில். தங்களுக்காக போராடி வாக்குகள் சேகரித்து கொண்டிருந்த ஈரோடு, மொடக்குறிச்சி, ஈரோடு கிழக்கு, மேற்கு, தாராபுரம், காங்கயம், குமாரபாளையம் ஆகிய 6 தொகுதிகளில் உள்ள அதிமுக மூத்த தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் இவர் காப்பாடுபட்ட பொழுது ஓட்டு கேட்டு அவர்கள் யாருக்கும் ஒருவருக்கு கூட நன்றி சொல்லவில்லையாம். இதுவரையும் தனக்காக போராடி தனக்காக வாக்கு சேகரித்த அனைவருக்கும் நன்றி என்று கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையாம். ஃபோனிலோ நேரிலோ என்று சொல்லவே இல்லையாம். இது அதிமுக வட்டாரத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது. காரணம், அதிமுக வேட்பாளர் நம்பி வாக்குறுதி கொடுத்த தனக்கு எப்படியும் சீட் வேண்டும் என்பதற்காக பாஜகவில் இருந்த ஆற்றல் அசோக்குமார் கடந்த சில மாதங்கள் முன்பு அதிமுக சேர்ந்தார். அதிமுக அம்மா பேரவை மாநில பொறுப்பிலும் ஓட்டப்பட்டார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை வல்லமையோடு எதிர்க்கும் வேட்பாளர் இவர்தான் என்று திமுக வேட்பாளரும் மற்றும் பாஜக கூட்டணியும் இவர் தன்னுடைய பொருளாதார சக்தியால் வீழ்த்துவார் என்று அதிமுகவில் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இவர் சீட் வாங்கும் பொழுது ஈரோடு தொகுதி மட்டுமல்ல, கரூர் தொகுதி, நாமக்கல் தொகுதி ஆகிய 2 தொகுதியிலும் தானே வெற்றி பெற செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன் என்று சொல்லி வாங்கினாராம் என்று அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் சீட்டு வாங்கி கொண்டு வந்த பின்பு 6 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளிலும் எந்த ஒரு அதிமுக நிர்வாகிகளையோ, மூத்த எம்எல்ஏக்களையோ, மூத்த அமைச்சர்களையோ, முன்னாள் அமைச்சர்களையோ இவர் கலந்து கொள்ளவே இல்லையாம்.
சில நேரங்களில் அவர்கள் வருவதற்கு முன்பாக விரோத பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து இவர் தனித்தனியாக பிரச்சாரம் செய்வது, அரசியல் கட்சி தலைவர்களை நம்பாமல் இவரே தன்னுடைய கார்ப்பரேட் கம்பெனி ஆட்களை வைத்து ஓட்டுக்கு சேகரிப்பது என்று பல்வேறு விஷயங்களில் இவர் பரபரப்பாக பேசப்பட்டார். அப்போது அதிமுக வட்டாரத்தில் யாரையும் விட்டு போக மாட்டேங்கிறார், யாரும் ஆலோசனை கேட்பதில்லை, தானே என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துக்கொண்டு போகிறார், கூட வரும் கூட்டணி கட்சிகளையும் மதிப்பதில்லை, சொந்த கட்சிகளையும் மதிப்பதில்லை என்று பல்வேறு பிரச்சாரங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன. இருந்தாலும் அதிமுக தலைமை பொறுத்தே இருந்தது. ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் என்று கலெக்டரிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறதாக தகவல் பெறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு இதுவரை அதிமுக தலைமைக்கோ சக நிர்வாகிகளுக்கோ இதுவரை ஃபோன் போட்டு கூட நேரிலோ இதுவரை யாரிடமும் ஆட்டோலசமாக பேசவில்லை. எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை என்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தில். புதிதாக கட்சிக்கு வந்தவுடன் தொண்டர்களுக்கு கலந்து ஆலோசிக்காமல் இவருக்கு சீட் கொடுத்தது தவறு என்று அதிமுக தொண்டர்களிடம் மத்தியும் நிர்வாகிகள் மத்தியும் சலசலப்பு எழுந்து அதை எடப்பாடியார் அவர்களே விமர்சித்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதிமுக வட்டாரத்தில். எங்கே இருக்கிறார் அசோக்குமார் என்று தெரியவில்லை என்கிறார்கள் அதிமுகவினர். இது எங்கே போய் முடியும் என்றும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் பிஜேபி கட்சிக்கு இருந்து போய்விடுவார் என்றும் ஒரு பேச்சு அடிப்படையில் அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அல்லது வந்தால் அவராகவே தன்னுடைய பதவியை அதிமுக பொறுப்புள்ள பதவியை ராஜினாமா செய்வார் என்றும், அல்லது எடப்பாடியாரால் நீக்கப்படுவார் என்றும் 3 விதமான கருத்துக்கள் அதிமுக வட்டாரத்தில் உலா வருகிறது. எது நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.